சொல்றாரு. அதே போல ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஸோ நம்ம யார் மேலெல்லாம் நம்ம கோபமாக இருக்கோம், யார் மேலே நம்மளுக்குள்ள எரிச்சல் இருக்கோ, அதெல்லாம் எப்படி கிறிஸ்து வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறாரோ, அதே போல் நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நம்மளும் நம்மளை விரோதிக்கிறவர்கள், நம்மளை வந்து கோபமூட்டுகிறவர்களை, நம்மளை வந்து ஏளனமாய் பேசினவர்களை, நம்மளை வந்து எரிச்சல் ஊட்டுகிற எல்லா காரியத்தையும் மற்றவங்க செஞ்சாலும் அவங்கள என்ன பண்ணணுமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம அவர்களை மன்னிக்கணுமா. அதாவது நம்ம மன்னிக்கும் போது தான் வந்து ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல வந்து மகிமைப்படுது. ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம அங்கே வெளிப்படுறோம். அவரை நம்ம பிரதிபலித்து எப்போ காட்டுறோன்னா, அவரை போல நம்ம காரியங்களை நம்ம செய்யும் போது தான், அவர் நம்மை மன்னிப்பதை போல நாம் நம்மளை துக்கப்படுத்தினவர்களை, கோபமூட்டுகிறவர்களை நம்ம மன்னிக்கும் போது தான் வந்து ஆண்டவருடைய குணங்களை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே